பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வருடத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உலாவும் பொழுது ஆமென், பழுதடைந்தவைகள் அல்லது உடைந்து போனவைகள் சீர்படும், செம்மையாகும் என்று நாம் தியானித்தோம், அறிந்திருக்கிறோம். அந்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவ வேண்டுமானால், அந்த ஆவியானவர் நம் நடுவே நடக்க வேண்டுமானால், அவரை குறித்து வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆமீன். கர்த்தர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சுத்தத்தை விரும்புகிறவர், அசுத்தத்தை விரும்பாதவர். பாவங்கள் அல்லது தேவன் விரும்பாத ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமானால், கர்த்தர் அந்த இடத்திலே உலாவும் மாட்டார், கர்த்தர் அந்த இடத்திலே நடக்கவும் மாட்டார், கர்த்தர் அந்த இடத்திலே கிரியை செய்யவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நாம் நினைப்போம், ஆண்டவர் என்னை கைவிட்டார் அல்லது கர்த்தர் என்னை தண்டித்தார். ஸ்தோத்திரம். இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் பாவமான ஒன்றை, குற்றமான ஒன்றை, அவருக்கு பிரியமில்லாத ஒன்றை காணும் பொழுது அவர் நம்மை விட்டு என்ன செய்கிறார்? விலகி விடுகிறார். அவர் நம்மை விட்டு விலகும் பொழுது, நமக்கு இருக்கிற பாதுகாவல் இல்லாமல் போகும் பொழுது, வழிபோக்கன், சத்துரு, பகைஞன், துஷ்ட மிருகங்கள் அத்தனையும் ஆமேன் அந்த இடத்துக்குள்ளே கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கை என்கிற தோட்டத்தை சீரழிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். ஆனபடியினால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உலாவ வேண்டுமானால், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஒவ்வொருடைய தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அல்லது சபை வாழ்க்கை அல்லது நம்முடைய வேலை செய்கிற இடங்கள், நம்முடைய நாம் பழகுகிற பொது இடங்கள் அத்தனையும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எது நம்முடைய இருதயத்திற்கு இந்த இடம் நல்லதல்ல, இந்த இடம் சுத்தமானது அல்ல, இந்த இடம் தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று நம்முடைய இருதயம் சொல்லுகிறதோ, அந்த இடத்தை விட்டு விலகி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், நம்முடைய இயலாமை இருக்கலாம், நம்முடைய இல்லாமைகள் இருக்கலாம், நம்முடைய சரீரத்திலே பலவீனம் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். எவைகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு அது ஒரு பொருட்டல்ல. ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் முக்கியம், ஆண்டவர் விரும்புகிறார் என்ன? நாம் இருக்கிற இடம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்தம் நம்மில் நிறைவாய் இருக்குமானால், ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவுகளை பார்த்து கர்த்தர் வெளியே போக மாட்டார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குமானால், நம்முடைய பலவீனத்தை பார்த்து கர்த்தர் நம்மை தள்ளிவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குமானால், நம்முடைய முடியாத சூழ்நிலைகள் ஆமென் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்கிற நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மை வெறுத்து தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஆமென் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்குமானால், அந்த இடத்தில் எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கட்டும், ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாய் வாழும் பொழுது அங்கே கர்த்தர் இறங்கி வந்து அந்த பரிசுத்த குலைச்சலுக்கான காரியங்களை சீர்படுத்துகிறவராயிருக்கிறார், செம்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் அங்கலாய்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆமீன், நான் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? ஹல்லேலூயா. ஆமீன். பைபிளிலே வாசிக்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த தகப்பனார், ஆமீன், ஸ்தோத்திரம், ஒருவர் இருந்தார். ஸ்தோத்திரம். மிகுந்த வயது, அவருடைய வாலிப வயதிலிருந்தே கர்த்தருக்காக செயல்பட்டு இயேசுவோடு கூட ஊழியம் செய்து
தளர்ந்து போன சரீரம். இயேசுவோடு கூட சுமார் 3.5 ஆண்டு காலங்கள் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தார். இயேசுவோடு கூட வாழ்ந்தார். இயேசுவோடு கூட நடந்தார். இயேசுவின் மார்பிலே சார்ந்து கொண்ட ஒரு மனிதர். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விட்டார். ஆனால் இயேசுவோடு கூட நடந்த அந்த மனுஷர் அல்ல தகப்பனார், ஆமென், இயேசுவின் மார்பிலே சார்ந்து கொண்ட அந்த ஆமென் தகப்பன், ஆமென், ஊழியத்திலே கர்த்தர் தனக்கு சொல்லிக் கொடுத்தபடி நீங்கள் பலனடைந்து யூதேயா, ஆமென், எருசலேம் போன்ற பகுதி எங்கிலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற ஒரு அன்பு தகப்பனாராய், ஒரு ஊழியக்காரனாய், கர்த்தருடைய வேலைக்காரனாய் அந்த மனுஷன் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இப்படியாக இயேசுவுடைய சுவிசேஷத்தை தெள்ளத் தெளிவாய், ஒரு வார்த்தை பிழையின்றி தெளிவாய் அவர் உரைத்தபடியினால், ஆமென், அநேகர் காயப்பட்டார்கள், அநேகர் குத்தப்பட்டார்கள், அநேகர் வேதனைப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அதில் நிமித்தமாய் தாக்கமடைந்த ஒரு மனுஷன், ரோமாபுரியை ஆண்ட மன்னர். பிரைஸ் லார்ட். ரோமாபுரியை அந்நாட்களிலே ஆண்டு கொண்ட மன்னன். பிரைஸ் லார்ட். இந்த மனுஷனுடைய வயது முதிர்ந்தாகிவிட்டது. ஆமென். பிரைஸ் லார்ட். அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தேன், இனி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அமைதியா இருக்கலாம் என்று ஒதுங்கி இருக்கலாம் சுவிசேஷ வேலையை செய்யாமல். ஆனால் அவரோ அந்த வயது முதிர்ச்சியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை தெள்ளத் தெளிவாய் செய்தபடியினாலே தாக்கமடைந்த ரோமாபுரி மன்னன் எப்படி ஆகிலும் இந்த மனுஷனை கொல்ல வேண்டும் என்று, ஆமென், நினைத்து விட்டார். ஸ்தோத்திரம். அந்த ரோமாபுரி மன்னனும் நினைக்கவில்லை, வயது முதிர்ந்த மனுஷன் இன்னும் சில ஆண்டுகள் அல்லது சில மாதங்கள், சில நாட்கள் வாழ்ந்து செத்து போவார் என்று அவரும் நினைக்கவில்லை. அந்த ராஜா நினைத்தார், ரோமாபுரியை ஆண்ட மன்னர் நினைத்தார், ஸ்தோத்திரம், இந்த மனுஷனை இப்படி விட்டால் சரியாகாது, கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பனாரை, கர்த்தருடைய ஊழியக்காரரை, இயேசுவின் மார்பில் சார்ந்து கொண்டிருந்த அன்பின் சீசனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து, ஆமென், ஒரு பெரிய பாத்திரத்திலே, ஆமென், பிரைஸ் லார்ட், எண்ணெய் ஊற்றி அதற்கடியில் தீ வைத்து எண்ணெயை கொதிக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. கொதிக்க வைத்த எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. கொதித்து போன எண்ணெயிலே, ஸ்தோத்திரம், ஆமென், வயது முதிர்ந்து சாவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய வயது முதிர்ந்த தகப்பனாரை, அந்த சீசனை, அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனை தூக்கி கொண்டு போய் பெரும், ஆமென், கொதித்து கொண்டிருக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்திருக்கும்? நான் நினைக்கிறேன், அவரை தூக்கி போட்டதினாலே அவருடைய மாம்சம் அத்தனையும் எண்ணெய் பட்டபடியினாலே, ஆமென், வெந்து அழுகி போயிருக்கும். ஆனால் மாறாக நடந்தது என்ன? ஆமென், பிரைஸ் லார்ட், கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலும் அந்த தகப்பன், ஆமென், குளிர்ந்த நீரில் நீராடுவது போல நீராடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் வேறு யாருமல்ல, இயேசுவின் அன்பின் சீசன் என்று சொல்லப்படுகிற யோவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்த வேளையிலும் கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தமாய் பாடுகளை சகிக்க தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு, பரிசுத்தம் இருந்தால் கர்த்தர் உன் நடுவிலே உலாவுவார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தால் கர்த்தர் உன் நடுவிலே உலாவுவார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் அந்த யோவான் கர்த்தருடைய ஊழியத்தை வயது முதிர்ந்த சூழ்நிலையிலும் பலவீன சரீரத்திலும் அவர் செய்யும்படி போனபடியினால் கொதிக்கிற, ஆமென், எண்ணெய் சட்டியில் போட்ட போதிலும் அவரை அந்த எண்ணெய் சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. சரீரத்திலே எந்த ஒரு மாம்ச பகுதியும் கெட்டு போகவில்லை, புண்கள் வரவில்லை. மாறாக அவர் சரீரம் இன்னும் பலப்பட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது
அந்த ரோமாபுரியை ஆண்ட மன்னனுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு கூட ஒரு அவமானம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படித்தானே? பிரைஸ் லார்ட். ஆமென். அழிய வேண்டும் என்று நினைத்தேன், அழிய வேண்டும் என்று சொல்லி எண்ணெய் சட்டியிலே தூக்கி போட்டேன். ஆனால் இவனோ அழியாமல் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறானே. இவனோ சாகாமல் இன்னும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறானே. ஏமாற்றம் ஒருபுறம், இன்னொரு பக்கம் அவமானம். அவமானம் நிறைந்த அந்த ஆமென் ரோமாபுரி மன்னன் அடுத்ததாக ஒரு காரியத்தை செய்கிறான். ரோமாபுரியின் பக்கத்திலே கடலுக்குள்ளே சுமார் 10 மைல் சுற்றளவு உள்ளதான ஒரு சிறிய தீவு. ஆமென். பாறைகள் நிறைந்த இடம். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். கொடிய விஷ ஜந்துக்கள் வாழ்கிற பூமி. ஆமென். தீவு. அந்த இடத்திலே ஆமென் தேச துரோகம் செய்தவர்கள் அல்லது ராஜாவுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை அந்த தீவிலே நாடு கடத்தி விடுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சிறிய படகிலேற்றி அங்கே அனுப்பி விடுவார்கள். அந்த படகு அங்கே உடைத்து போடுவார்கள். அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து தப்பி எந்த மனிதனும் ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த இடத்தில் இருக்கிற துஷ்ட மிருகங்கள், பிணம் தின்னி கழுகுகள் அந்த மனுஷனை, அதற்குள்ளே போகிற எந்த மனுஷனையும் கொன்று தங்களுக்கு இரையாக்கி விடும். தப்பவே முடியாது என்கிற அந்த இடத்திலே தீவுக்கு இந்த அன்பின் சீசனாகிய அந்த வயது முதிர்ந்த தகப்பனாரை வயது முதிர்ந்த சூழ்நிலையிலும் மனசாட்சியே இல்லாமல் அந்த தீவுக்கு நாடு கடத்தி விட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாடு கடத்தப்பட்ட ஆமென் அந்த சீசன், அந்த தகப்பனார் தீவுக்குள்ளே கடந்து போகிறார். தீவில் போய் இறங்குகிறார். சுற்றிலும் பார்க்கிறார். சுற்றிலும் பார்க்கும் பொழுது பாறைகளுக்கு இடையிலே கொடிய விஷ ஜந்துக்கள் ஆமென் நடந்து திரிகிறது, ஊர்ந்து திரிகிறது. ஸ்தோத்திரம். எந்த விதமான மனுஷ ஆமென் ஜீவியமே இல்லாத ஒரு இடம். சுற்றிலும் ஆமென் நாற்றம் எடுக்கிற அனுபவங்கள். சுற்றிலும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் எலும்பு கூட்டங்கள், ஆங்காங்கே எலும்புகள் சிதறி கிடக்கிறது. இன்னும் சில பிணம் தின்னி கழுகுகள் எப்பொழுது இந்த மனுஷன் விழுவான், சாவான், எங்களுக்கு ஆகாரம் ஆவான் என்று சொல்லி ஏக்கத்தோடு பறவைகள் ஆமென் கழுகுகள் வானத்தில் இவர் தலையை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே ஆமென் அவர் சொல்லுகிறார், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், என்னை ஆமென் கொடுமைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், நான் மிகுந்த வேதனையிலே காணப்படுகிறேன் என்று அங்கலாய்ப்போம். ஆனால் அந்த அன்பின் சீசன் விதமாய் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாடுகள் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நான் எங்கே இருந்தேன்? பிரைஸ் லார்ட். 1வது வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு தீவு என்னும் தீவிலே இருந்தேன். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறார்? ஆமென். கொடிய விஷ ஜந்துக்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எப்பொழுது சாவான், இவருடைய மாம்சத்தை எங்களுக்கு இரையாக்கலாம் என்று சொல்லி சுற்றி பறக்கிற கழுகு கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறார். அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர் எவ்வளவு அதை வாசிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியுது? கூலா சொல்றார். பிரைஸ் லார்ட். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவ வசனத்தின் நிமித்தம் எங்க இருந்த நம்ம சொல்லுவோம் இல்ல? பிரைஸ் லார்ட். யாராவது போன் பண்ணுமே, ஆமென் சிஸ்டர் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இன்னாருடைய வீட்டில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். சந்தோஷமா சொல்லுவோம், அப்படித்தானே? இங்க நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இந்த கடையில இருக்கிறேன், இல்லைன்னா இப்படியாக இந்த இடத்துல இருக்கிறேன்.
அதே போல அழகா அவர் சொல்றார். ஆமே, கிறிஸ்துவின் வேலை நிமித்தம் நான் இப்ப எங்க இருக்கிறேன்? பத்மு தீவில இருக்கிற சமாதானமா சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த பத்மு தீவு என்பது ஆமென் பிரைஸ் லார்ட் மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடம். பிரைஸ் லார்ட். அந்த தீவில இருந்து கொண்டு சமாதானமா சொல்றார், நான் தீவில இருந்தேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே அவர் ஆமென் தனி ஒரு மனிதனாய், நான் நினைக்கிறேன் அவர் எப்படி நினைத்தாரோ தெரியாது. செத்து போவேன்னு நினைத்தாரோ, இல்லை இங்கிருந்து தப்பினா இன்னும் அந்த தேசத்திலே போவேன் என்று நினைத்தாரோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஆமென் ரோமாபுரி பட்டணத்திலே ஆமென் பிரைஸ் லார்ட் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவரை குறித்து விதமாய் ஒரு சம்பவம் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? ஆமென் அந்த மனுஷனுக்கு எழும்பி போய் பிரசங்கம் பண்ண என்ன இல்லையா, பலன் இல்லை, வயது முதிர்வு ஆனபடினால விசுவாசிகள் அவரை பல்லக்கு இப்போதான் வண்டி பைக்கு கார் இருக்கு, அன்னைக்கு பல்லக்கு பிரைஸ் லார்ட் பல்லக்கில் தூக்கி வைத்து 4 பேர் தோளில் மேலே சுமந்து கொண்டு போய் சபையில் வைப்பார்களாம். அவர் ஆமென் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவார். அவருக்கு பேச பலன் இல்லை, பேச முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாராம், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் கடைசி நாட்களிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தை, ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். வேறு எதுவும் அவருக்கு சொல்ல முடியல, வேறு எதையும் சொல்ல தெரியல. ஸ்தோத்திரம். பலவீனம், வயது முதிர்வு. அப்பொழுது ஒரு மனிதர் விதமாய் கேட்டார், ஆமையா ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று மட்டுமே சொல்லுகிறீர்களே, ஏன் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுகிறீர்கள்? அவர் சொன்னாராம், ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். பாவம் செய்யாமல் இருந்தால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோவான் ஸ்நானகன் ஆமென் அந்த வயது முதிர்ந்த சூழ்நிலையிலும் ஏன் அவர் ஒதுங்கி இருக்க கூடாதா? ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தம் கடைசி வரை ஆமென் இயேசுவுக்காய் வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். இயேசுவுக்கு இருந்த அத்தனை சீஷர்களிலும் இயற்கையாய் மரணத்தை எய்தின ஒரு சீசன் என்றால் இந்த ஒரே ஒரு சீசன். ஹல்லேலூயா. வேறு எல்லாரும் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுகளை பட்டு சுவிசேஷத்தின் நிமித்தமாய் கொலை செய்யப்பட்டார்கள். சிலர் வாளால் அறுப்புண்டார்கள், சிலர் கல்லறையுண்டு செத்தார்கள், பலவித சிலர் ஆமென் சிலுவையில் தலைகீழாய் தொங்க வைத்து கொல்லப்பட்டார்கள். இப்படியாய் சீசர்கள் செத்தார்கள். ஆனால் இயேசுவுக்காக வாழ்ந்த சீசர்களில் ஒரே ஒருவர் இயற்கையாய் மரித்தார் என்றால் ஆமென் கொதிக்கிற எண்ணெய் அவரை கொல்ல முடியவில்லை, பிணம் தின்னி கழுகுகள் கொல்ல முடியவில்லை, ஆமென் கொடிய ஜீவ ஜந்துக்கள் அவரை கொல்ல முடியவில்லை, இயற்கையாய் மரித்தார். ஹல்லேலூயா. அந்த சீசன் இருந்த இடம் பத்மு தீவு. பிரேதங்கள் விழுந்து கிடக்கிறது, எலும்புகள் கிடக்கிறது. ஆமென் ஆமே துஷ்ட கொடிய பட்சிகள், பறவைகள், ஆமே ஸ்தோத்திரம், ஆமே கொடிய விஷம் நிறைந்த தேள்கள், பாம்புகள், வண்டுகள் அந்த தீவிலே காணப்படுகிறது. அந்த தீவின் நடுவிலே ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் இருந்தபடியினால், அந்த சீசன் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடியினால் அத்தனை தீட்டுகள், அத்தனை அசுத்தங்கள், அத்தனை கொடிய ஜீவ ஜந்துக்கள் வாழ்ந்த அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி உலாவ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. சொல்ல வருகிற காரியம் என்ன? தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை சூழ்நிலைகள் இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும், எத்தனை போராட்டங்கள் இருக்கட்டும், சுற்றிலும் ஒருவேளை மரண கண்ணிகள் உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படட்டும், எல்லா இடத்திலும் தேவ பிள்ளையாகிய நீ தனியாய் நின்றாலும், கூட்டமாய் நின்றாலும், சபையாய் நின்றாலும், நீ ஒருவன் ஆமென் தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் காணப்படுவாயானால் உன் நிமித்தம் அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து உலாவுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே இந்த கொடிய சூழ்நிலையில் என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. ஜெபம் அல்ல தேவ பிள்ளையே, அந்த கொடிய வியாதியின் மத்தியில் தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கொடிய சூழ்நிலையின் மத்தியில் தான் இயேசு உன்னோடு கூட உலாவுகிறவராய் இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஆமென், இந்த யோவான் பத்மு தீவிலே இருந்தாரே, இயேசுவுக்காக தானே இருந்தார். ஏன் அங்கே ஆண்டவர் இறங்கி இந்த யோவானை தூக்கி கொண்டு போய் இன்னொரு தேசத்திலே வைக்க கூடாது? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் தேவன் செய்ய நினைத்திருக்கிறது என்ன? அவன் இருக்கிற இடத்தில் நீ பரிசுத்தமாய் இருப்பாயானால், தேவனுக்கு பிரியமாய் இருப்பாயானால், அந்த பலவீனத்தின் மத்தியிலே, அந்த பாடுகள் மத்தியிலே, அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே, அந்த பிரச்சனைகள் மத்தியிலே இயேசு இறங்கி வந்து உன் நடுவிலே உலாவுவார். அவர் உலாவும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். நீ அந்த இடத்திலே சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தனி மனிதனாய் பத்மு தீவிலே காணப்பட்ட யோவான், நாட்கள் போனது, ஒரு நாள் வந்தது. இந்த நாள் என்றால் கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த இடங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாள் என்கிற பயபக்தி இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்தில் இல்லாமல் போனபடியினால். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் என்கிற பயம், சிந்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குமானால் தலை போனால் போகட்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நிற்க முடியும். ஹல்லேலூயா. யோவான் பத்மு தீவிலே இருந்து கொண்டு கர்த்தருடைய நாளிலே தனி மனுஷனாய் கொடிய ஜீவ ஜந்துக்கள் மத்தியிலே கொலை செய்யும்படி, கொன்று மாம்சத்தை புசிக்கும்படி கழுகுகள் காத்திருக்கிறது. அந்த இடத்திலே கர்த்தருடைய நாள் வந்த பொழுது சூழ்நிலையை பார்க்கவில்லை, பலவீனத்தை பார்க்கவில்லை, வயதை பார்க்கவில்லை. தான் ஒரு மனிதனாய் அந்த பத்மு தீவிலே ஆவிக்குள்ளானான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆவிக்குள்ளான பொழுது, தனி மனிதனாய் ஆவிக்குள்ளான பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரம்பின பொழுது என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? சுற்றிலும் அமைதியா இருக்கிறது. பறவைகளின் சத்தம் கேட்கிறது, பாம்புகள் ஊர்ந்து செல்லும் சத்தம் கேட்கிறது. இத்தனை சத்தங்களுக்கு இடையில் திடீரென்று கர்த்தருடைய நாளில் யோவான் ஸ்நானகன், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பொழுது அந்த இடத்திலே திடீரென்று ஒரு பலத்த எக்காலம் முழங்குகிற சத்தம் அந்த இடத்திலே துணித்தது. பலத்த சத்தம் அங்கே முழித்தது. நீங்களும் நானும் அந்த சத்தத்தை கேட்டு ஏற்கனவே கொடிய மிருகங்கள், கொடிய ஆமென் பறவைகள், பட்சிகள், ஊர்ந்து திரிகிற கொடிய விஷ ஜந்துக்கள் திடீரென்று அந்த தீவிலே ஒரு எக்காலம் போன்ற சத்தம் துரிக்கும் பொழுது என்ன செய்வோம்? நான் இப்படி சொல்லுகிறேன், வராத ஹார்ட் அட்டாக்கும் அந்த இடத்துல வந்து செத்து போயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யோவானோ ஆவிக்குள் இருந்தபடியினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியினால் அவன் பிரைஸ் லார்ட், அந்த சத்தம் என்ன என்பதை கூர்ந்து கேட்கும் பொழுது அந்த சத்தம் சொல்லுகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பத்மு தீவிலே இந்த மனுஷன் சஞ்சாரம் இல்லாத இடத்திலே ஆமென் ஒரு சத்தம் கேட்கிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்கிறது. யாரையா இது? எங்கிருந்தையா இந்த சத்தம் வருகிறது? ஆமென். அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்கிற ஒரு பலத்த எக்கால சத்தம் துரிக்கிறதே. எங்கே இருந்து சத்தம் வருகிறது என்று சொல்லி
ஆவிக்குள்ளே நிறைந்து கொண்ட மனிதன் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு காட்சியை காண்கிறான். அந்த காட்சி, ஆமென், அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காட்சி, 7 பொன் குத்து விளக்குகளை ஏந்தினவராய் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்குகளை தன் கையிலே ஏந்தினவராய், ஸ்தோத்திரம், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய், கழுத்திலிருந்து பாதம் வரைக்கும் ஒரே அங்கி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நிலையங்கி தரித்தவராய், ஸ்தோத்திரம், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த ஒரு மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவர் அந்த, ஆமென், பத்மு தீவிலே நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவா இருக்கட்டும் தேவ பிள்ளைகளே, சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், நீ ஆவிக்குள்ளாய் காணப்படுவாய். ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவரை குறித்த ரூமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர் பயப்படவில்லை, திகிலடையவில்லை, ஸ்தோத்திரம். சத்தம் வந்த பகுதியிலே திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காட்சியை காண்கிறார். 7 பொன் விளக்குகளின் மத்தியில், நடுவில் தேவன், ஆமென், பிரைஸ் தி லார்ட், நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மேலிருந்து கீழ் வரைக்கும் நிலையங்கி தரித்திருக்கிறார். மார்பிலே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் அவர், ஆமென், கூர்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் தெரிகிற காரியம் என்னவென்றால், அவருடைய சிரசு, அவருடைய தலையும் தலைமுடி எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம், கருகரன்னு இருக்கு, அப்படித்தானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைமுடி நரைச்சு போச்சுன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கு எல்லாருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தலைமுடி நரைச்சுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா மகிமை எங்க இருக்கு தெரியுமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவருடைய சிரசும் மயிரும் எப்படி இருந்தான்? ஸ்தோத்திரம், ஆமென், பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தலைமுடி நரைச்சிட்டுன்னு யார் யார் துக்கமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதாங்க மகிமை, அதுதாங்க இயேசுவின் சாயல். ஆமென். தேவ ஆவியானவருடைய, ஆமென், சிரசும் தலையும் மயிரும் பஞ்சை போல வெண்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அவர் உற்று பார்க்கும் பொழுது நிலையங்கி தரித்திருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பாருடைய சாயல் எப்படி காணப்பட்டது? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் காணப்படுகிறது. அவருடைய பாதங்கள் உலை களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் காணப்படுகிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்தது. தேவ பிள்ளையே, இத்தனை மகிமையான சாயலுள்ள ஆண்டவர் இன்றைக்கு, ஆமென், சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இயேசு மத்தியிலே உலாவுவார். ஆனால் இயேசு மத்தியிலே உலாவுவார். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே, ஆமென், பிரைஸ் தி லார்ட், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் வாயை திறந்த, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற என் வாழ்க்கையிலே, சுற்றிலும், ஆண்டவரே, பலவீனமாயிருக்கிற, நெருக்கமாயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே என் தேவன் இறங்கி உலாவும் என்று எத்தனை பேர் இந்த வேளையிலே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவே இறங்கி உலாவும்படியாய் அவர் வாஞ்சையாயிருக்கிறார், அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்மு தீவு பயங்கரமான இடம், மனுஷர் சஞ்சரிக்க முடியாத இடம், கொடிய துஷ்ட மிருகங்கள் காணப்படுகிற இடம். அந்த இடத்திலே ஒரே ஒரு பரிசுத்தவான் காணப்பட்ட பொழுது
கர்த்தர் நிலையங்கி தரித்தவராய், மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவராய் தேவன் அந்த இடத்தில் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குழம்பி போன வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனையான பகுதிகள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவர், ஆமென், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. எங்க உலாவுகிறாரா? எங்க உலாவுகிறாரா? 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில், நடுவில் யார் உலாவுகிறார்? யார் உலாவுகிறார்? ஸ்தோத்திரம். 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ சொல்ல வேண்டும், சபைக்கு சொல்ல வேண்டும், தேசத்திற்கு சொல்ல வேண்டும், ஜனத்திற்கு சொல்ல வேண்டும். எதை சொல்ல வேண்டும்? எதை சொல்ல வேண்டும்? உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் எடுத்து வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே என்ன செய்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார். இப்பதான் அவர் சொல்லுகிறார், கேளுங்க. ஆகையால் அவர் உங்களிடத்தில் அசுசியான யாதொன்றையும் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம், உன் வீடு, சோத்ரா, ஹல்லேலூயா, வா திறக்கலையே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை சுத்தமா இருக்க வேண்டும். சொல்லுங்க. இவ்வளவுதான சத்தம்? வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமா இருக்கணும்னா கஷ்டம் இல்ல. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கை சுத்தமா இருக்க வேண்டும், என் வீடு சுத்தமா இருக்க வேண்டும், என் வேலை ஸ்தலங்கள் சுத்தமா இருக்க வேண்டும், என் பொருளாதாரத்தில் சுத்தம் உண்டாக வேண்டும், என்னுடைய சிந்தை சுத்தமா இருக்க வேண்டும், என் பார்வை சுத்தமா இருக்க வேண்டும், என் பேச்சு சுத்தமா இருக்க வேண்டும், நான் கேட்கிற காரியங்கள் சுத்தமா இருக்க வேண்டும், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஏன் ஒரு மனுஷன் சுத்தமா இருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் நம் நடுவிலே உலாவ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே யாதொரு அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம், உன் வீடு சுத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, சுத்தம் வேறு, பரிசுத்தம் வேறு. ஹல்லேலூயா. சுத்தம் வேறு, பரிசுத்தம் வேறு. கர்த்தர் பரிசுத்தமானவர். கர்த்தர் அவர், ஆமென், உன்னதமான தேவன். அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்ட தெரியுமா? உறைந்த மலையை காட்டிலும் வெண்மையானது. அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஆமென், பஞ்சை விட வெண்மையானது. ஸ்தோத்திரம். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு சின்ன கருப்பு புள்ளி பட்டுனா தெரியுமா தெரியாதா? ஸ்தோத்திரம். ஆமென். உங்க ஆமே வஸ்திரத்துல ஆமே ஒரு சொட்டு இங்கு பட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆமென். உங்க சரீரத்துல நீங்க உடுத்தி இருக்கிற அந்த வஸ்திரம் முழுவதும் எவ்வளவு வெள்ளம் வெண்மையாயிருக்கு அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க சரீரத்தில் நீங்க உடுத்தி இருக்கிற வஸ்திரம் முழுசும் வெண்மையா தான் இருக்கு. அதற்கு நடுவில் ஒரே ஒரு சின்ன புள்ளி கருப்பு. ஸ்தோத்திரம். இப்ப வந்து பார்க்கிறவங்க உன் வெண்மையான வஸ்திரம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. மாறாக, பிரைஸ் லார்ட், இது என்ன கருப்பு? ஸ்தோத்திரம்.
கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பிரைஸ் லார்ட். நீங்க கேட்க மாட்டீங்களோ? ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா வெண்மையா இருக்கு, அதை சொல்ல மாட்டாங்க. அந்த சின்ன புள்ளிய மட்டும் காட்டி இது ஏன் கருப்பா இருக்கு? ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையில எத்தனை பரிசுத்தம் இருந்தாலும் அதன் நடுவில் இருக்கிற ஒரு சிறிய பாவம் தான் என்ன செய்கிறது? உங்களை அடையாளம் காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தான் சுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம். சுத்தம், உங்கள் வஸ்திரம் வெண்மையா இருக்கிறது, அது நடுவிலே ஒரு சிறிய கரும்புள்ளி கூட படாமல் இருப்பதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் நம்ம நடுவிலே உலாவுகிறார். ஸ்தோத்திரம். வேகமாக ஒரே ஒரு காரியத்தை 5 நிமிஷத்துக்குள்ள பேசி ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிற நாம் ஒரு பரிசுத்தத்தோடு கடந்து போக வேண்டும். ஒரு தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக வேண்டும். அவர் நம் வீட்டை விட்டு விலகி போகிறவராய் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை விட்டு அவர் விலகி போகிறவராய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு தேடி நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும். அவர் தேடி நம்முடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டுமானால் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு மனுஷனை, அநேகர் இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனை மட்டும்தான் உங்களுக்கு நான் காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆமென் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம், தீட்டான ஒரு காரியம், அசுத்தமான ஒரு காரியம் ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே இருந்தது. அந்த தீட்டான காரியம், அசுத்தமான காரியம், தேவன் விரும்பாத காரியம் அந்த மனிதனுக்குடைய வீட்டுக்குள்ளே இருந்தபடியினால் அந்த மனிதன் மட்டும் சாகவில்லை, அந்த மனிதன் மட்டும் அழியவில்லை, அந்த மனிதன் நிமித்தமாய் முழு சபையும் தண்டனைக்குட்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ஒரு மனித நிமித்தமாக ஆண்டவர் ஆமென் பிரைஸ் லார்ட் முழு ஜனத்தையுமே தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். யோசுவா 7வது அதிகாரம் 12வது வசனத்தை, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், நீக்கி போடாவிட்டால் இனி உங்களோடு இரேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சாபத்தீடானது உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் மாற்றாவிட்டால், சாபத்தீடானதை உங்கள் வாழ்க்கையை விட்டு மாற்றாவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? உங்களோடு கூட இருக்க மாட்டேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? உலாவுவேன். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணின 40 வருஷம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் வஸ்திரம் என்ன ஆகி போகல? பழையதாகவில்லை. உங்கள் பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. ஸ்தோத்திரம். எதனால? ஆண்டவர் உலாவினபடியால். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இப்போ சொல்லுகிறார், நான் உங்களோடு இனி என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்? ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஸ்தோத்திரம். இருமாப்பானவர்கள், தீமையை விரும்புகிறவர்கள், பிறருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், பிறருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உங்கள் இருதயத்திலே நல்லவைகளை அல்ல தீமைகளையே யோசிக்கிறவர்கள். நீங்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள், ஆனால் உங்கள் வாய் சாபத்தை பேசுகிறது.
ஆனபடியினால் இனி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க நடுவில் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன்னுடைய சத்துருக்களை என்ன பண்ணு, சிநேகிக்கணும். உன்னை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். உன்னை வெறுப்பவர்கள் சபிப்பவர்களை நீ என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆமென், அந்த ஜனமோ கர்த்தருடைய கட்டளையை தெளிவாய் கேட்ட பின்னும் பிரைஸ் லார்ட், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுமானால் பகைத்தார்கள், சபிப்பவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் அந்த ஜனமோ சபித்தது. ஸ்தோத்திரம். சாப வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரு உன் வாயிலிருந்து, ஒரே வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலோ உன் வாய் ஆமென் சபையில வந்தா துதிக்குது, வெளியில போனா சபிக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், உன் நடுவில் நான் இருக்க மாட்டேன், உன் நடுவில் நான் வாசம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உங்களை அழித்து போடாதபடிக்கு உங்கள் நடுவில் நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன போதிலும் உன்னை நேசிக்கிறார். பாத்தியா, நீ சாகக்கூடாது, நீ அழியக்கூடாது, நீ பாவத்தில் சிக்கிடக்கூடாது. ஆமே, என்னுடைய கோபத்தில் நம்ம வெளிப்படத்துல வாசித்தோம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை, பற்றி எரிகிற அக்கினி. ஆமென், பிரைஸ் லார்ட். உன்னிடத்திலே அசுசியான காரியம், பாவம், உன் வாழ்க்கையிலே சாபத்தின் கிரியைகள் காணப்படுகிறதை பார்த்து தேவன் உன்னை அழிக்க கூடாது என்று சொல்லி அவர் உன்னை விட்டு விலகி போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், ஓ யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், உன்னிடத்திலே, இந்த ஜனத்திடத்திலே சாபத்தீடானது இருக்கிறது, நீ அதை நீக்காவிட்டால் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், உங்க கூட இருக்க மாட்டேன். பிரைஸ் லார்ட். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் இல்லப்பா, நாங்க பாவம் செய்யல. யோசுவா சொல்லுகிறார், கதறுகிறார், ஆண்டவரே நாங்க தப்பு செய்யல, ஆனா ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை, ஏன் நாங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார், ஓ யோசுவாவே, நீ விழுந்து கிடக்க வேண்டிய காரியம் என்ன, நீ விழுந்து கிடக்க வேண்டிய காரணம் என்ன, உன்னை பரிசுத்தப்படுத்து, ஓ ஜனத்தை பரிசுத்தப்படுத்து சொல்லி கொடுத்தார். இந்த ஜனங்கள் நாளை தினத்திலே கோத்திரம் கோத்திரமாய், வம்சம் வம்சமாய், குடும்பம் குடும்பமாய், பேர் பேராய் எனக்கு முன்னால கடந்து போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு கோத்திரம் வந்து பாருங்க, அந்த கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா என்றால் துதி, யூதா என்றால் துதி. ஸ்தோத்திரம். அந்த யூதா என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற சபை ஜனம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் வாயில துதி இருக்கு, அவர்கள் வாயில ஸ்தோத்திரம் இருக்கு. ஆனா அந்த கோத்திரம் தான் பாவம் செய்தது. அந்த கோத்திரம் தான் சாபத்தீடானதை வஞ்சித்து தன் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டது. குறிக்கப்பட்ட கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தாரை இப்பொழுது வம்சம் வம்சமாய் கடந்து போக பண்ணினார்கள். அங்கே ஒரு கோத்திரம் வம்சம் குறிக்கப்படுகிறது. ஆமென். அந்த வம்சத்திலே பேர் பேராய் கடந்து போகிறார்கள். அதிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆகான். ஒன்றை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் சபையே. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்று இத்தனை தூரம் அழைத்து வந்த அதே ஆண்டவர் தான் உன்னிடத்திலே பாவமான ஒன்றை, உன்னிடத்திலே அசுத்தமான ஒன்றை கண்டுபிடித்தால் அவர்தான் உன்னை கொன்று போடுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகானை எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் தான் அதே ஆகானை என்ன செய்தார்? கொன்று போடும்படி சொன்னார்.
ஏன் ஏன் அசுத்தமான ஒன்று, சாபமான ஒன்று அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது, இன்னும் சொல்லுகிறேன், ஒரு ஆகான் சொல்லுங்க 20வது வசனம் வாசிங்க, யோசுவா 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், ஒத்துக்கொண்டான். நியாய தீர்ப்பு வருகிறதற்கு முன்னால திருந்தினா மன்னிப்புண்டு. தேவன் தீர்ப்பு எழுதின பிறகு பாவம் செய்தேன் முடியாது. பிரியமான பிள்ளைகளே, முடியாது. ஸ்தோத்திரம். அவர் தெளிவாய் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன். என்ன பாவம் செய்த? அவர் சொல்லுகிறார், சாபத்தீடானதை எடுத்தேன், இன்ன பிரகாரம் செய்தேன். என்னது? எதை எடுத்தானாம்? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே, ஸ்தோத்திரம். அவன் எடுத்த காரியம் 24வது வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட சேராயின் புத்திரனாகிய ஆகானையும், அந்த வெள்ளி பார்த்துடுங்க, அவன் எடுத்த பொருள் என்னலாம்? அவன் வீட்டில் கொண்டு வச்சிருந்த பொருள் என்னது? வெள்ளி, சால்வை, பொன் பாலத்தையும். சூத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம். எங்க ஒளிச்சு வச்சிருந்தானா? வீட்டுக்குள்ள மண்ணை தோண்டி புதைச்சு வச்சிருந்தான். சாபம் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கு. தெளிவாய் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென், பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்பாத ஏதோ ஒன்று, வாலிப பிள்ளைகள் கவனமாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு பிரியம் இல்லை. சின்ன பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு பிரியம் இல்லை. அதற்கு போய் அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிக்காதீங்க. உங்க தொந்தரவுனால ஒருவேளை வாங்கி கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தீடானது வீட்டுக்குள்ளே இருக்கு, வீட்டு நடுவில் இருக்கு. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, பிறனுக்குரிய யாதொன்றையும் வஞ்சியாதிருங்கள். ஸ்தோத்திரம். பிறர் பொருளின் மேலே இச்சை கொள்ளாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஆசைப்பட்டு இச்சித்து உங்க வீட்டில் நீங்க வைத்திருக்கிற தேவன் விரும்பாத ஏதோ ஒரு பொருள், அது வஸ்திரமாயிருக்கட்டும், ஸ்தோத்திரம், அது ஒரு பொருளாயிருக்கட்டும், என்னுடைய கடைசி காலத்துக்கு உதவும் நீ வச்சிருக்கிற எது லாக்கர்ல வச்சிருக்கிற பொருளாயிருக்கட்டும், ஸ்தோத்திரம், பிறருக்குரியதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. எரிகோ பட்டணத்தில் சொல்றாரு, எல்லாத்தையும் எரிச்சு போடுங்க. ஸ்தோத்திரம். அங்கிருந்து தான் எடுத்தான். அழகா இருக்கு பொன் பாலம். ஸ்தோத்திரம். இத போய் யாராகிலும் அழிப்பாங்களா? இத போய் யாராகிலும் அழிப்பாங்களா? ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள கொண்டு போய் புதைச்சு வச்சான். ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த செய்த தவறு ஆகான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க செய்யல. ஸ்தோத்திரம். யாரு? நீங்க செய்யல. செய்தது யாரு? ஆகான். ஆனா அழிஞ்சது யார் தெரியுமா? செத்தது யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமே 20. ஆமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. அந்த வெள்ளியையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவைகளை சுட்டெரித்தார்கள். அடுத்த வசனம். ஹல்லேலூயா. வீட்டில் போய் வாசிங்க. அங்கே அவைகளை என்ன செய்தார்களா? எதையெல்லாம்? தவறு செய்தது யாரு? நம்ம சொல்லுவோம், என் வீட்டில் இந்த தவறான பொருளை கொண்டு வந்தது யாரு? ரட்சிக்கப்படாத என் புருஷன், ரட்சிக்கப்படாத என் பிள்ளை. சூத்திரம். ஆனா தேவ பிள்ளையே, யார் கொண்டிருந்தாலும் உன வழி இல்லைன்னா ஆண்டவர் கையில சமூகத்தில் அறிக்கையிடு, ஒப்புக்கொடு. ஏன்னா உன்னால முடியாது இல்ல. ஆண்டவரை இது தவறப்பா, பாவம் என் வீட்டுக்குள்ள இருக்கு, என்னால ஒண்ணும் செய்ய முடியல.
நீ கதற ஆண்டவர்கிட்ட. ஸ்தோத்திரம். ஆனால் யாராயிருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள சாபமானது இருந்தால் கொண்டு வந்து அவ மட்டும் இல்ல, காரணமா இருக்கிற, அதற்கு துணை நிற்கிற, ஆமென், இப்படி சொல்லுகிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்லை இருக்கட்டும், ஆபத்து காலத்திலே ஆகிலும் உதவும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்கள் செய்கிற தவறுக்கு யாராகிலும் துணை போவீர்களானால் உங்கள் நிமித்தம், ஸ்தோத்திரம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கூடாரம் மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பள்ளத்தாக்கில் சுட்டரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சுட்டரித்த பிறகு, அழித்த பிறகு, கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி சொல்லுகிறார், இனி நீ என்ன பண்ணு, ஆயி பட்டணத்திற்கு எதிராக போ, சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர். இன்றைக்கு இந்த இடத்திலே என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம் நடுவில் உலாவ வேண்டும். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். அவர் நம் நடுவிலே நடக்க வேண்டும். அதற்கு தகுதி என்ன? ஒன்றே ஒன்று, பரிசுத்தம். பரிசுத்தம். தேவன் விரும்பாத காரியங்களை தூக்கி போடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்திலும் ஏதாகிலும் இருந்தால் என்னை மன்னிங்கப்பா.